ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. இப்பதிவு 21ஆம் நூற்றாண்டின் நிறைவுக்குள் உலக மக்களுக்கு நற்செய்திகளையும் நல்வாழ்வையும் அமைத்து தரும் விதங்களில் கதைகள், பாடல்கள் என்னால் இயற்றப்பட்டுள்ளன. அவற்றை மனித குலங்களுக்கு கொண்டு சேர்க்கும் சக்தி கடவுள் எனக்கு வழங்கவில்லை. ஆகவே இப்பதிவை காணும் ஒவ்வொரு இசையமைப்பாளர்களும், தயாரிப்பாளர்களும், இயக்குநர்களும் என்னை அணுகினால் சிறந்த சேவையை மனித குலத்திற்கு திரையுலகம் மூலமாக வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் பதிவாகும். ஆம், மனிதகுலம் மாண்பையும் நேயத்தையும் இழந்து வாழ்கின்றன. அவற்றை மீண்டும் கற்று காத்து வாழும் நிலைக்கு மாற்றி அமைக்கும் பொறுப்பு நாம் அனைவருக்குமே உள்ளது. இதை நாம் ஏற்று செயல்பட்டோம் என்றால் மனித குலத்திற்கு மட்டும் வெற்றியல்ல, இறைநிலை உலக வாழ்விலும் வெற்றி பாதையை தொட்டுவிடலாம். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு இயக்குனர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை அணுக வேண்டி மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். 50 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சத்தில் கூட ஒரு அழகிய பொறுப்புள்ள கதைகளை மனித குலத்திற்கு மனித நேயத்துடனும் மாண்புடனும் நம்மால் வழங்க முடியும். இன்று 200 கோடி 100 கோடி என்று செலவிட்டு படத்தை உருவாக்குகிறார்கள். அதில் வசூலில்தான் சாதனையாக உள்ளதை தவிர மனித குலத்தை காக்கும் சக்திகள் அதில் இல்லை என்பதை அனைவரும் அறிவோம். ஒவ்வொன்றும் பொழுதுபோக்கு சித்திரமாகவே உள்ளது. இது போன்ற விசித்திரமான நிலைகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நற்பண்பு, நற்சிந்தனையுடன் சிறப்பை அனைவருக்கும் கற்றுத்தரும் வகையில் நாம் திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும். இன்று பெரிய அளவில் கலைத்துறையில் வளர்ந்துள்ள நடிகர், நடிகைகள் அனைவருமே ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வறுமையை ஒழிக்கும் நிவாரண முகாம் என்றதை ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்களால் ஆன பொருள் உதவிகளை கலைஞர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ செய்து வறுமையை ஒழிக்கும் சக்திகளாக மாற வேண்டும். மாறுவார்களா என்ற நிலையை இவ்வீடியோ பதிவின் மூலம் பார்த்தால் நிச்சயம் மாறுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். இன்று அரசியல் அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க கூட அரசியலுக்கு வரலாம். நல்லா புரிஞ்சுங்க. அவனுக்கு உடல் தகுதியோ அல்லது அந்த தகுதியோ இந்த தகுதியோ எந்த தகுதியும் தேவையில்லை. அவனுக்கு தேவையான தகுதி நன்மையை ஏற்று தீமையை விலக்கி சரித்திரம் படைக்கும் நிலைக்கு ஒரே நிலையில், உண்மையான நிலையில் பயணிப்பதுதான் அரசியல். அரசியலில் அவதூறுகள் இல்லாத நிலையில் அரசியல் நடத்தியாக வேண்டும். நன்மையும் தீமையும் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் தீமையை விரட்டி அடித்து நன்மையை மற்றும் நிலைநிறுத்தி காட்டினோம் என்றால் அனைவருமே அரசியல்வாதிகள் தான். இந்த உண்மையை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். தயாள குலம் மனித குலத்திற்கு தேவையான மிகப்பெரிய சொத்து, அரிய சொத்து. இதையெல்லாம் நாம் உணராது சுயநலத்தோடு வாழ்கின்றோம். நமது நலனை நாம் காத்து எப்படித்தான் வாழ்ந்தாலும் இந்த உடல் இருக்கும் முறைதான் நமக்கு வாழ்வியல் முறை தெரியும். இந்த உடலை நாம் இழந்து விட்டோம் என்றால் வாழ்வியல் முறை எவருக்குமே தெரியாது. இந்த உண்மையை அனைவருமே அறிய வேண்டும். வறுமை ஒழிப்பு என்பது உலக நாடுகள் அனைத்திற்குமே சமமான நிலை. இன்னைக்கு உலக நாட்டில் அமெரிக்காவில் கூட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வல்லரசு நாடுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டிலலாம் ஈஸியாக வறுமையை ஒழிக்கலாம். வறுமையை ஒழிக்கிறது மட்டும் இல்லை, சுகாதாரத்தையும் சிறப்பாக பேணணும். இன்றைக்கெலாம் சுகாதாரமே இல்லாமல் தான் பல நிலைகளில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த உண்மையெல்லாம் நம்ம கவனித்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை பேசுகிறது கிடையாது. நம்ம உடல் உழைப்பு அதுக்காக தர்றதும் கிடையாது. இதுதான் சுயநல போக்குங்கன்னு நம்ம முடிவு செஞ்சுக்கணும்.
எதையோ எண்ணிக்கொண்டு எதையும் செய்யாமல் இருப்பதை விட எதையாவது ஒன்றை தேர்வு செய்து சிறப்புற வாழும் நிலைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும். உரிமை என்பது தன் பிறப்பின் நிலையாகும், பிறப்பிற்கு வழங்கப்பட்ட நிலையாகும். இதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சிக்காதனால தான் உரிமையை இழந்துட்டு கூட இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? மனித குலத்தை அச்சுறுத்தும் சக்திகள் தான் இதற்கெல்லாம் காரணம். உரிமையை ஒவ்வொருத்தரும் இழக்கிறதுக்கு காரணம் ஒரு திறனற்ற மனிதர்களை எல்லாம் சாடி அவர்களை வதைத்து அச்சுறுத்தி வாழும் நிலையில் உள்ளவர்கள் தான் காரணம். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகரங்கில் திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் இன்னும் பெரும் நடிகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கு உண்டான நீங்கள் அரசியலில் ஈடுபட வேண்டாம். இன்றைக்கு கமலஹாசன்லாம் வீணாக போயிட்டார். அவர்லாம் ஒரு பிராமண குலத்தில் வந்தங்கிறதுக்கு சொந்தமான அடையாளத்தெல்லாம் தொலைச்சிட்டாரு. அவருக்கெல்லாம் பதவி ஆசை, இந்த மாதிரி போக நிலையில் உண்டான ஆசைகளை மட்டுமே அவர் தேடிக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் கௌரவமான நிலை எதிர்காலத்தில் கொடுக்குமா அப்படின்னு சொன்னால் உங்களோட உண்மையான உழைப்புனால அது கிட்டினா தான். உங்கள்கிட்ட உண்மையான நிலை உண்மையான உழைப்பெலாம் இல்லை அப்படிங்கிறத இப்போயே மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மனித குலத்திற்கு சேவையாற்றும் சக்தியை நீங்கள் பெற வேண்டும். அரசியலுக்கு நீங்கள் வர வேண்டாம். வறுமையை ஒழிக்க வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கு நிலையான ஒரு குழுவை நடிகர் சங்கங்களும் நடிகர்களும் இணைத்து பாடுபட்டீர்கள் என்றால் முதலில் உங்கள் நடிகர் சங்கங்களில் உள்ள வறுமை கோட்டில் உள்ள நபர்களை மீட்டெடுங்கள். அதன் பின்பு உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள வறுமையில் உள்ளவர்களை மீட்டெடுங்கள். அப்படியே விரிந்து பறந்து வாருங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வறுமை ஒழிப்பிற்கு நடிகர் சங்கத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே சந்தா செலுத்துங்கள். அந்த சந்தாவை வைத்து நீங்கள் நிலையான நிலையில் வறுமையை ஒழிக்க நடிகர் சங்கங்கள் உள்ளவரை நடிகர்கள் உள்ளவரை இதை தொடர்ந்து செயல்படுத்துங்கள். உங்களை வளர்த்த மக்களுக்கு செய்யும் ஒரு நல்லுதவியாக இது அமையும். இன்னும் நிறைய நிலைகளை பேச வேண்டும். இருப்பினும் இப்போதே அதிகம் பேசிவிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு கருத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரியாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் சாத்தியமற்ற நிலையாக போச்சு. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு நல்ல மாற்றத்தை சமுதாயத்தில் கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யுங்க. ஹரே கிருஷ்ணா. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.